திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக சரி, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் மிதுன ராசி, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பெண் அந்த நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருக்காங்கன்னா அதிகமாக நான் பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உத்தராஸ்பட்டு போட்டுக்குவாங்க, சிவன் கோயிலுக்கு போவாங்க. சிவன் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு அதிகமாக வர்றாங்க. நான் பார்த்துக்கிட்டே வரேன், வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சரி உத்தராசப்பட்டே போட்டுக்குவாங்க. சிவன் மேலே கடந்த நம்பிக்கை வச்சுருப்பாங்க. சிவன் தான் உலகம் அப்படிம்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி சிவன் மேலே நல்ல பற்று பாசமாக இருப்பாங்க. இந்த அதாவது சிவன் பார்வதி பள்ளியறையிலிருந்து 5:45 மேலே அவங்க பள்ளியறையிலேருந்து கருவறைக்கு வருவாங்க. அப்போ வாகனத்தில் கூட்டிகிட்டு வரும்போது வெளியில் கோயிலுக்கு வெளியில் வச்சு பூஜை பண்ணி மாடு வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் கருவறைக்கு கொண்டு போவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பள்ளியறையிலேருந்து கொண்டு வருவாங்க, பள்ளியறையிலேருந்து கருவறைக்கு கொண்டு போவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பூஜையில் கலந்துக்கிறவங்க எல்லாருமே திருவாதிரை நட்சத்திரமாக தான் இருப்பாங்க. சிவன் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரங்க. சிவன் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் அதிகமாக அங்கே வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த சிவன் கோயிலுக்கு வேணால் போய் பாருங்கள், என்னங்க எந்த சிவன் கோயிலுக்கும் பாருங்கள், அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மக்கள் அதிகமாக வருவாங்க. அதுதான் கொடுப்பனை, அதுதான் இறைவன் கொடுத்த வரம். உத்தராசு கொட்டை போட்டுக்குவாங்க, சிவன் மேலே கடந்த நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இப்போ கரூர் பசீஸ்வரம் கோயிலில் பாருங்கள், நான் காலையில் 5:45 வருவோம். சிவன் பார்வதி பள்ளியறையிலேருந்து அதாவது பள்ளியறையிலேருந்து கருவறைக்கு கொண்டு வரும்போது பூஜை நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நிறையா இருப்பாங்க. கரூர் பசீஸ்வரர், அலங்காரவள்ளி, சௌந்தரநாயகி தாய், ஏன்னா அந்த வழிபாடெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மனம் உருகி வழிபடுவாங்க. இப்போ கோயிலுக்கு போகிறதுலாம் பெருசு கிடையாதுங்க, மனசார. இப்போ சிவன் இருக்காருன்னா சிவனை சிவன் அதாவது கரூர் பசீஸ்வரர், அலங்காரவள்ளி, சௌந்தரநாயகி, முருகப்பெருமான். அப்போ அந்த பசீஸ்வரரும் அலங்காரவள்ளி சௌந்தரநாயகியுமே மனம் உருகி நீங்கள் வேண்டிக்கணும். அவங்க சிவன் பார்வதி அலங்காரவள்ளி சௌந்தரநாயகி உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி, தாயார் மாதிரி நினச்சி நீங்கள் வேண்டிக்கிட்டு வழிபட வச்சிங்கன்னா கண்டிப்பாக நினச்சது நிறைவேறும். சிவனின்றி இந்த யுகம் இல்லை அப்படின்னா முதல் கடவுளே சிவன், ஈசன் படைச்சவன் தான். அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரம் உள்ளவங்க அனைவரும் பாருங்களேன் சிவன் வழிபாடு வச்சுக்கோங்க. தெரிஞ்சிருந்தும் தெரியாமல் இருந்தாலும் சிவனை வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா சிவன் அந்த நட்சத்திரம் தான் பிறந்தவர். நல்ல தொழில் தன்மை உள்ளவங்க, வருமானத்தை ஈட்டக்கூடியவங்க, குடும்பத்தை இப்போ பையன் பிள்ளை பிறந்திருக்கு, குடும்பத்தை நல்லா ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க தான் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்க. அது மிதுன ராசி, காற்று ராசி, புதன் வீடு, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். முயற்சி எடுத்து வாழ்க்கையில் செய்வாங்க. பசங்க பிள்ளைகளை ரன் பண்ணுவாங்க. இப்போ சிவனுக்கு பையன் 2 பசங்களா, அது மாதிரி அந்த குழந்தைய எப்படி வளர்த்துறாங்களோ அதே மாதிரி இவங்களும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வளர்த்துவாங்க. இந்த குழந்தைகளை படிக்க வச்சு வேலைக்கு நல்ல ஒரு முக்கியமான இதில் அனுப்புவாங்க. ஏன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரங்கிறது ராகு போவானது. அப்போ ராகுன்னா பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அந்த வீடு காற்று ராசினா விமானப்படையில் உள்ளவங்க, ஏர்போர்ட் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்க, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமான அங்கே பணி கிடச்சிருக்கும், அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க காற்று ராசினால். அந்த மாதிரி இப்போ அப்புறம் மிதுனம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடங்கிறது இன்டர்நெட், தகவல் தொடரும், மொபைல்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் உள்ளவங்களும் அதில் இருப்பாங்க. நடன நாட்டியத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா காற்று ராசி அல்லவா. அப்போ அங்கே அந்த மிதுன ராசியோட சிம்பிள் இருபுறவும் வரும். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனைவருமே சிவனை வழிபட வைங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்.